நானும் ரவுடி தான் படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க. இப்போ அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கு வந்து அவங்க இது தர மாட்டாங்க. தனுஷ்க்கும் நயன்தாரா இடையில ஒரு சின்ன மோதல் ஏற்படுது. எப்படி சார் பாக்குறீங்க? ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரெண்டுமே நல்லா பாக்குறேன் நான். இப்போ நம்ம படம் பார்க்கும்போது என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நான் வந்து கிரிக்கெட் ஆடும்போது கூட இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் ஆடுறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம இந்தியா தானேன்னு சொல்லிட்டு இந்தியா எடுத்தோன்னா விளாசிக்கிட்டே இருந்தால் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பயங்கர போட்டி வந்து கடைசியில் ஒரு பால் ஒரு ரன், அது யார் அடிக்கிறா அப்படின்னா தான் பார்வையாளனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா. நான் இந்தியாவை சப்போர்ட் பண்றேன், அவன் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றான்னா கேம் நல்லா இருக்காது. அதனால ஒரு பக்கம் தனுஷ், ஒரு பக்கத்தில் நயன்தாரா. இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வந்தாங்க, 2 பேரும் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காங்க. அது பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து வெறும் பார்வையாளர்கள் தான். அது சந்தோஷம். 2 சப்போர்ட்டர் கிடையாது, நான் ரெண்டையுமே ரசிக்கிறேன். அதான் சொல்றேங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அதுல வந்து நான் அதான் சொல்றேன், நான் அதை இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறேன். இவங்க இந்த பக்கம் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க, அவர் அப்படி திரும்பி உட்காந்துருக்காரு. அதை பாக்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்கு, அவ்வளவுதான். நான் அதை ரசிக்கிறேன், அவ்வளவுதான். இப்படி ஒண்ணு நடக்கலன்னு வச்சுங்களேன், அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமே கிடைக்காதுல்ல. உங்களுக்கு தாங்க பயங்கர சந்தோஷம் இது எல்லாமே. இப்போ உண்மை ஒருவேளை நயன்தாரா அப்படி ஒரு லெட்டர் அனுப்பவே இல்லை, தனுஷ் வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா பத்திரிகை வந்து வேலை குறைஞ்சு போயிடும், அந்த சுவாரஸ்யம் வந்து குறைஞ்சு போயிடும். அதனால அப்படி